ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மிக்ஸ்டு ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி ஜெல்லி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். அதை நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம அகர் எடுத்து அதை 3 to 4 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், அது தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணதும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம பாதாம் பிசின் ஊற வச்சு எடுத்தால் எப்படி இருக்கும் லைக் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை இப்போது கொதிக்கிற தண்ணியில் போட்டு அகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்கப்புறம் நான் ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணி சர்க்கரையும் அகரும் டிசால்வ் ஆனதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட நான் ஒரு ஸ்பூன் சப்ஜா சீடு ஊற வச்சுருந்தேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சப்ஜா சீடு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி கட் பண்ணி பவுல்லையும் கொஞ்சம் வந்து நான் டிஃபன் பாக்ஸ்லேயும் போட்டுக்கிறேன். ஏன்னா இது செட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அதுக்குள்ளே எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ பவுலில் இருக்கிறத நம்ம வீட்டில் வச்சுட்டு போகலாம், ஈவினிங் வந்து பார்க்கலாம். ஸோ டிஃபனில் இருக்கிறத நம்ம ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எப்படி செட் ஆகிருக்கு அப்படின்ற பவுலில் இருக்கிறத ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்க்கலாம். டிஃபன் பாக்ஸில் இருக்கிறத வந்து நம்ம ஸ்கூல்லேயே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜெல்லி செட் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.